நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். I will give you a new heart and put a new spirit within you. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் நம் உள்ளம் மிகவும் காயமடைந்திருக்கும். யாரோ சொன்ன வார்த்தைகள், நடந்த சம்பவங்கள், தோல்விகள் இவையெல்லாம் சேர்ந்து நம் இதயத்தை கடினமாக மாற்றியிருக்கும். நம்மால் அன்பு காட்ட முடியாத நிலை இருக்கும். மன்னிக்க முடியாத மனம், சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. ஆனால் இந்த நேரத்தில்தான் தேவன் நம்முடன் பேசுகிறார். நான் உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டேன் என்று கூறி கல்லான இதயத்தை நீக்கி மென்மையான, அன்பான புதிய இதயத்தை தருகிறார். அதோடு மட்டுமல்ல, புதிய ஆவியையும் நம்மள் வைக்கிறார். அது நம்மை உள்ளிருந்து மாற்றும் சக்தியாக, நல்லதை செய்ய தூண்டும் குரலாக, சமாதானம் தரும் தேவனுடைய சந்நிதியாக நம்மை மாற்றும். இனிமேல் வாழ்க்கை பழையது போல இருக்காது. கோபம் இருந்த இடத்தில் அமைதி வரும், பயம் இருந்த இடத்தில் தைரியம் வரும், காயம் இருந்த இடத்தில் குணமளிப்பு வரும். இது ஒரு சின்ன மாற்றம் இல்லை, இது ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். இன்று நீ சோர்ந்து இருக்கிறாயா? உன் உள்ளம் உடைந்திருக்கிறதா? தேவன் சொல்கிறார், நான் உன்னை புதிதாக்குவேன். பழைய இதயம் போகட்டும், தேவன் தரும் புதிய வாழ்க்கை ஆரம்பமாகட்டும். அன்பான பரலோக தந்தையே, என் வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கிறீர். என் உள்ளத்தில் இருக்கும் காயங்களையும் பாரங்களையும் உம்மிடத்தில் வைக்கிறேன். கடினமான என் இதயத்தை நீக்கி மென்மையான புதிய இதயத்தை எனக்கு தார். உமது பரிசுத்த ஆவியை என் உள்ளத்தில் நிரப்பி என்னை வழிநடத்தும். பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கையில் நடக்க எனக்கு உதவி செய்யும். பயம் இருக்கும் இடத்தில் தைரியத்தையும், உடைந்த இடங்களில் குணமளிப்பையும், கலக்கம் இருக்கும் இடத்தில் சமாதானத்தையும் தாரும். ஆண்டவரே, இன்று முதல் என் வாழ்க்கை உம்முடைய சித்தத்தின்படி மாறட்டும். உம்மை நேசித்து உம்மோடு நடக்கிற வாழ்க்கையை எனக்கு அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.